ஞானகுரு காட்டிய அருள் வழியில் நாம் உயிரோடு ஒன்றி, துருவ நட்சத்திரத்தோடு ஒன்றி, இந்த உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களும் எல்லோருக்கும் அது பெற செய்யக்கூடியதாக நாம் இந்த உயர்ந்த சக்திகளை நாம் இந்நேரம் வரை நாம் நமக்குள் சேர்ப்பித்தோம். அனைவருக்கும் அது கிடைக்கும்படியாக நாம் செயல்படுத்தினோம். இந்த தியானிக்கும் முறைகளை பற்றி ஏற்கனவே ஞானகுரு இருக்கும் பொழுதே அதாவது ஆத்ம சுத்தி என்று சொன்னாலும் அன்புடன் ஆத்ம சுத்தி என்று ஒரு உணர்வை பதிவு செய்து அப்படியும் குரு வெளிப்படுத்தினார்கள். இந்த அன்புடன் ஆத்ம சுத்தி, இந்த அன்பு, இதையே ஈஸ்வர பட்டரும் இந்த ஞான வழியில் ஞானி காட்சி வழியிலே நாம் இந்த உயர்ந்த சக்திகளை பெறுவதற்கு ஞானிகளுடைய அடிப்படை அவர்கள் வைத்துக் கொண்ட குணமே அன்பு என்றுதான் ஈஸ்வரப்பட்டர் குறிப்பிடுகின்றார். அதே சமயத்தில் அவர் இன்னொன்றையும் சொல்லி சாந்தம், இந்த சாந்தம் இந்த ஞான வழியில் வளர்ச்சி பெற்று மேலும் மேலும் வளர்ச்சியாகிக் கொண்டே வருபவர்களுக்கு இந்த சாந்தம் மிக 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 அவசியம் தேவை என்று சொல்கின்றார். அதாவது நாம் தியானத்திலே வளர்ச்சி பெறுகின்றோம், மேலும் வளர்ச்சி பெறுகின்றோம், மேலும் வளர்ச்சி பெறுகிறோம் என்றால் நாம் அதில் வளர்க்க வேண்டிய குணம் சாந்த குணம். இந்த சாந்தத்தாலே தான் அதை இணைத்து அனைத்தையும் ஒருங்கிணைத்து அனைத்தையுமே நாம் அருள் வழியில் அழைத்து செல்லக்கூடிய ஒரு வலுவான நிலைகளாக அதை செயல்படுத்த முடியும். அதைத்தான் ஞானகுரு அவர்கள் அன்புடன் ஆத்ம சுத்தி என்று சொல்லி அது துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களுக்கும் அன்புடனே அன்பான உணர்வு கலந்துதான் இந்த உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களை நாம் பெற செய்ய வேண்டும் என்று நாம் தியானிக்கும் பொழுதே, ஆத்ம சுத்தி செய்யும் பொழுதே நம்முடைய தியானமே அந்த ஆத்ம சுத்தியை அன்புடன் அன்பான உணர்வுடன் அந்த கனிவான உணர்வு கொண்டு துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும். எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களுக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி கிடைக்க வேண்டும் ஈஸ்வரா என்று நாம் ஏங்கி தியானிக்கின்றோம். அதையே அன்புடன் அந்த அணுக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அந்த அணுக்கள் மீது அன்பு கொண்டு செலுத்தும்படி சொல்லுகின்றார். அதைத்தான் ஈஸ்வரப்பட்டர் ஒவ்வொரு ஞானிகளுக்கும் அவருடைய ஞானத்தினுடைய வளர்ச்சி பெற்றதற்கு அவர் அடிப்படை குணமாக இந்த அன்பைத்தான் வைத்திருந்தார்கள் என்று சொல்லி அந்த வளர்ச்சி மேலும் மேலும் கூட அதை நாம் சாந்தப்படுத்தி அந்த சக்தியை நாம் தாங்கக்கூடியதாகவும் நமக்குள் அதை பெற்று அது சிதறாது, வீணடிக்காது, மற்ற நிலைகளுக்கு அது வேற எந்த ஈர்ப்பிலும் சிக்கிவிடாது இருப்பதற்காக சாந்தம். அந்த சாந்தம் இருந்தால் எதிர்மறையான உணர்வின் மோதல்கள் நம்மை உணர்ச்சி வசப்பட செய்யாது. ஒரு குறுகிய நோக்கிலே ஒரு முடிவுக்கு வரமாட்டோம். சரி, இந்த சக்திகளை பெற்றோம், வளர்த்தோம், வளர்ந்து கொண்டே வருகின்றோம், சரி இதையும் அந்த அருள் வழியிலே அதை சமாளிப்போம் என்று நமக்கு அந்த சாந்தம் என்றால் அதற்குத்தான் ஞானகுரு எம்மை குருநாதர் காட்டிலும் மேட்டிலும் அழைத்து சென்று உபதேசம் கொடுத்த இடமே கடுமையான விஷ ஜந்துகளும் கொடூரமான மிருகங்கள் வாழக்கூடிய இடங்களில் வைத்துத்தான் உபதேசமே கொடுத்தார் என்று சொல்கின்றார். அதாவது நான் கொடுக்கக்கூடிய உயர்ந்த சக்திகளுக்குள் விளைந்து நீயும் உன்னதமான செயல்களை செய்தாலும், பல ஞானிகளுடைய ஆற்றல்களை பெற்றாலும், 1000 வருடம் தவம் இருந்து வழி தெரியாது சிக்கிக் கொண்டிருந்தவரை நீ வெண் செலுத்தினாலும், அந்த மெய் ஆற்றல் நீ பெற்றாலும் கூட ஒரு குடும்ப பாசத்தினாலோ இத்தகைய ஒரு சிக்கலான இடங்களிலே நீ இருள் சூழும் நிலைகள் வரும்பொழுது நான் கொடுத்த அந்த மெய் உணர்வுகளை நீ எப்படி பெற முடியாது? பாசத்தாலும், இங்கே குடும்பத்தை எண்ணி இங்கே சிக்கிவிட்டோமே என்று பயத்தாலும் அச்சத்தாலும் அந்த உணர்வுகள் உனக்குள் எப்படி இதை தடைப்படுத்துகிறது என்று அந்த இடத்திலே வைத்துத்தான். அதே போல மிக மிக
நாற்றமான விஷம் தோய்ந்த இடங்களுக்கு அழைத்து சென்று அந்த இடங்களில் தான் இந்த ஞானத்தை அதிலிருந்து விடுபடக்கூடிய அந்த ஆற்றலை நீ பெற வேண்டும். எத்தகைய சூழ்நிலையிலும் எத்தகைய இக்கட்டான நிலைகள் வந்தாலும் அந்த பய உணர்வோ பாச உணர்வோ இருளான உணர்வுகளோ உன்னை இயக்கிவிடக் கூடாது. அதிலிருந்து நீ எப்படி விலக வேண்டும், அதிலிருந்து விலகி நான் கொடுத்த சக்தி நீ எப்படி வளர்க்க வேண்டும் என்று இப்படித்தான் எனக்கு அந்த இடத்திலே வைத்து உபதேசம் கொடுத்து அதை பெரும்படி செய்து அதிலிருந்து மீண்டு அந்த மீண்டிட்ட உணர்வுகளைத்தான் உபதேச ஒளிகளாக ஞானத்தின் வழித்தொடராக உங்களுக்குள் பதிவு செய்கிறேன். நீங்கள் சமமான இடத்திலே உட்கார்ந்து இதை கேட்கின்றீர்கள், தியானிக்கின்றீர்கள். குருநாதர் என்னை அப்படி கொடுக்கவில்லை, இக்கட்டான இடங்களுக்கு இன்னல்கள் வரும்படி செய்துதான் இதை கொடுத்தார் என்று, என்னால் அப்படி பெற்று வளர்த்ததைத்தான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று அதில் உள்ள நுணுக்கத்தை சொல்லுகின்றார்கள். நான் கஷ்டப்பட்டது போன்று நீங்கள் பட வேண்டும் என்று சொல்ல வரவில்லை, நான் கஷ்டப்பட்டேன் என்று தன் வேதனை பற்றி சொல்ல வரவில்லை. அதை எனக்கு அங்கே கொடுத்தார், இன்னல்களிலிருந்து மீளக்கூடிய வழியை காட்டினார், அதை பெற்றேன். ஆக நீங்கள் இருக்கும் இடத்திலே எந்த இடத்திலே இது போன்ற இன்னல்களோ துன்பமோ பயமோ ஆத்திரமோ வெறுப்போ பாசத்தாலோ மற்ற இயற்கையுடைய சீற்றத்தாலோ அல்லது எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்குத்தான் இந்த பயிற்சியாக கொடுக்கிறேன் என்று அதைத்தான் ஞாபகப்படுத்தினார். அதை நாம் பெறுவதற்குத்தான் இந்த அன்பையும் இந்த சாந்தத்தையும் ஞானகுரு மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவ் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். நாம் இந்த தியான வழியை கடைபிடிப்பவர்களுக்கு இந்த அன்பு மிகவும் அவசியம், சாந்தம் மிக மிக அவசியம். ஆக ஒரு நிமிடம் ஞான குருவை எண்ணி மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரை எண்ணி அந்த அன்பு கலந்த அந்த அறிஞானிகளுடைய உணர்வுகள் அந்த சாந்தத்தோடு இணைந்த அந்த ஞானத்தின் வழித்தொடர் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஞான குருவை எண்ணி மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் எண்ணி உயிரான ஈசனிடம் வேண்டி ஞானி காட்டிய வழியில் அந்த அன்புடன் நாம் தியானிப்போம், அன்புடன் தியானம் செய்வோம், தவம் இருப்போம், அன்புடன் அனைவருக்கும் அந்த சக்தி கிடைக்க ஏங்குவோம், அன்புடனே நாம் பெற்று அன்புடனே அனைவருக்கும் அதை இணைப்போம். இந்த தியானத்திலே சார்ந்த உணர்வு கொண்டு நாம் அருள் உணர்வுகளை ஒவ்வொரு நொடி பொழுதும் பெற்று வளர்த்து வளர்ச்சியின் பாதையில நாம் உயர்ந்த நிலை பெறுவோம். அந்த உயர்ந்த நிலையை அனைவருக்கும் பெற்றுத்தர இந்த சாந்தத்தை நாம் வளர்த்துக் கொள்வோம். இப்பொழுது நாம் ஏங்கி தியானிப்போம். ஒரு நிமிடம் ஞானி காட்டிய வழியில அந்த ஞானிகள் அவர்கள் தங்களுக்குள் கை கொண்ட அந்த அன்பையும் சாந்தத்தையும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இங்கு தியானத்தில் அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு உயிராத்மாவும் ஞான குருவின் அருளால் மாமகரிஷி ஈஸ்வராய குருவின் அருளால் அனைவரும் இந்த அன்புடன் தியானிக்கும் முறைகளையும் அன்புடன் ஆத்ம சித்தி செய்யும் முறைகளையும் சாந்தத்துடன் இந்த அருள்வழியில் வளர்ச்சி வரும் நிலைகளையும் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று அன்புடன் நாமும் ஏங்கி தியானிப்போம். இதைத்தான் வான்மீகியும் ராமனுக்கும் சீத்தைக்கும் அங்கே சுயமரம் நடக்கப்படும் பொழுது யாரெல்லாம் இந்த துன்புறுத்தும் உணர்வுகளை தங்களிடமிருந்து அகற்றுகின்றார்களோ, துன்பத்தை ஊட்டும் துன்பமடைய செய்யும் அந்த ஆயுதங்களை யாரெல்லாம் முறித்து போடுகின்றார்களோ அவர்களுக்கு மகிழ்ச்சி என்ற உணர்வுகள் அந்த மகிழ்ச்சி ஊட்டும் உணர்வாக இணைகிறது. திருமணமாக அது மகிழ்ச்சி ஊட்டும் வைபவமாக வான்மீகி காட்டிய அந்த உணர்வும் தான் அரவணைக்கும் உணர்வு. இங்கே அரவணைப்பது என்றால் தீமை செய்பவர்களை அவர்கள் செய்வதை நாம் அரவணைப்பது அப்படி அல்ல. அறிஞானிகள் உணர்வுகள் அவர்கள் எப்படி சிறுக சிறுக தன் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவும் அது பயமடைந்ததோ ஆத்திரப்பட்டதோ வேதனைப்பட்டதோ இப்படி எத்தனையோ அணுக்கள் இருந்தாலும் அந்த அணுக்களுக்கு அன்புடன் அந்த அருள் உணர்வு. அதனால்தான் ஈஸ்வரப்பட்ட அன்பு சித்தர்கள், அன்பு முனிவர்கள், அன்பு ரிஷிகள், அன்பு மகரிஷிகள், அன்பு சப்த ரிஷிகள் என்று இப்படி இவர்கள் அனைவருமே அன்பு கொண்டுதானப்பா உங்களுக்கெல்லாம் இந்த உயர்ந்த சக்தியை ஊட்டுகிறார் என்று இந்த அன்பு 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 என்று இணைத்தே அனைவரையும் ஐக்கியப்படுத்தும் நிலையாக அவருடைய உபதேச கருத்துக்களில் இந்த சொல் வெளிவரும். அதுபோன்று நாமும் அந்த ஞானி காட்டிய வழியில் அன்புடன் இதை நாம் இணைத்து இது அனைவரையும் பெற செய்யக்கூடிய தகுதியாக நாம் இதை செயல்பட வேண்டும். அப்பொழுது நாம் மற்றவர்களுக்கும் அது யாராக இருந்தாலும் எந்த அடிப்படையில் இருந்தாலும் அந்த உயிரை கடவுளாக மதித்து உடலை ஆலயமாக மதித்து அன்பு கலந்து இது செயல்படுத்தும் பொழுது அங்கே துன்புறுத்தும் உணர்வுகள் மற்ற எத்தகைய இருளான உணர்வுகளுக்கும் அங்கே இடமில்லாது போகின்றது.
ஞானி காட்டிய வழியில் அன்பை பெருக்குகின்றோம், அன்பை அங்கே வளர்க்கின்றோம், அன்பை அவர்களுக்கும் ஊட்டுகின்றோம். ஆக அன்பு கலந்த நிலையை சிருஷ்டிக்கும் தன்மையாக ஒளியான நிலைகளை வளர்ச்சி பெறுவதற்கு இந்த அன்பே அடிப்படை. அந்த அடிப்படை தத்துவத்தை நாமும் பின்பற்றுவோம். நாம் பார்க்கும் அனைவரையுமே அந்த அன்பு கலந்த நிலைகள் அருள் உணர்வுகளை பெறச் செய்வோம். அதே சமயத்தில் வால்மீகி கடைசியிலே காட்டிய தத்துவம் இதுதான். ராமன் மனதை குவித்தான். இங்கே மனதை குவித்தான் என்றால் அங்கே புறத்திலே மணலை கூட்டி சிவலிங்கமாக ஆக்கின இந்த புறத்திலே காட்டினாலும் அந்த மணலை கூட்டியது போன்று மனதை, நம்முடைய எண்ணங்களை, இந்த உலக மக்களுடைய உணர்வுகளை, உலக மக்களை ஆக புறத்திலே காட்டி அகத்திலே செயல்படுவதைத்தான் அவர் சுட்டி காட்டி நமக்குள் மாறுபட்ட எண்ணங்களோ உணர்வுகளோ இயக்கங்களோ வேதனையோ நோயோ பயமோ ஆத்திரமோ அல்லது குடும்பத்தின் மீது பாசமோ பற்றோ அல்லது நண்பர் மீது மிகுந்த பாசமோ எதுவாக இருந்தாலும் அனைத்தையுமே சமப்படுத்தி அனைத்தையுமே ஒருங்கிணைத்து அனைத்திற்கும் இந்த அருள் உணர்வுகளை பெறச் செய்யக்கூடிய நிலைதான் ராமன் மனதை குவித்தான் என்று சொல்வது. எனக்கு இவர்தான் பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இது கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கும், எனக்கு இது கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்காது என்று இப்படி நாம் பலதரப்பட்ட நிலைகள் பல நிலையில் கொண்டு சொல்லக்கூடியது அனைத்தையுமே இந்த மாறுபட்ட நிலைகள் அனைத்தையுமே ஒன்றாக குவித்து இந்த முதல்ல சொன்னது போன்றுதான் ஞானகுரு நாம் தியானத்தில 27 நட்சத்திரத்துடைய சக்தி, நவக்கோருடைய சக்தி, சப்தரிஷி மண்டலத்துடைய சக்தி, சப்தரிஷியுடைய சக்தி என்று நாம் அனைவரும் மாமகரிஷி ஈஸ்வர குருதேவருடைய காட்டிய அருள்வழியில் ஒரு ஐக்கிய தொடராக ஐக்கிய கூட்டமைப்பாக நாம் இதை செயல்படுத்த வேண்டும் என்று இக்காலகட்டத்தில் நாம் ஒவ்வொருவரும் எந்த அருள்வழியில் நாம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வழிகாட்டிய அந்த வழித்தொடரை நாமும் பின்பற்றி அனைவருடன் இணைந்த நிலையில் கொண்டு அனைவரையும் அரவணைக்கும் நிலையாக அன்பு கலந்து நாம் தியானிப்போம். ஆக மற்றவர்களுக்கும் சரி, நம் உடலுக்குள்ளும் சரி, நம் எண்ணத்திற்குள்ளும் சரி, ஆக எதுவாக இருந்தாலும் அன்புடன் அந்த ஞானி உணர்வு கலந்து நாம் அருள் உணர்வுகளை தியானிப்போம். அனைவருக்கும் அதை பெறச் செய்வோம். அனைவர்களுக்கும் அதை அந்த அன்புடனே நாம் பெறச் செய்வோம். இந்த அன்பு கொண்ட நிலைகள் அந்த இரண்டாவது சொல்லுகின்றன. இந்த சாந்தத்தை தன்னிச்சையாக நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும். இந்த அன்பும் சாந்தமும் நமக்குள் பெருக பெருக நாம் தெய்வ நிலை பெறுகின்றோம், தெய்வீக குணங்கள் பெறுகின்றோம், தெய்வீக பண்புகள் பெறுகின்றது. இந்த தெய்வீக குணமும் தெய்வீக பண்புகளும் வளர்த்து தெய்வீக ஒரு குடும்பமாக மாமகரிஷி ஈஸ்வர குருதேவருடைய அரவணைப்பிலே அவருடைய வழிகாட்டுதலே அவர் காட்டிய வழி நாம் ஒரு கூட்டமைப்பாக அமைய ஏதுவாகின்றது. ஆக ஒருங்கிணைக்கும் நிலையும் ஒருங்கிணைந்த நிலைகள் செயல்படும் நிலை இந்த சூரிய குடும்பமும் இந்த அகண்ட அண்டமும் அவை அனைத்துமே எப்படி ஒன்றுக்கொன்று இணைந்த நிலைகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்தே செயல்படுகின்றதோ அதை போன்று நாமும் ஞானி காட்டிய வழியில் அந்த இயற்கையோடு ஒன்றிய நிலைகள் ஒன்று கலந்து அந்த ஞானி உணர்வுகளை இருளை ஒளியாக்கும் அந்த கலாச்சாரத்தை அந்த பண்புகளை வளர்க்கிற நிலையாக எந்த இருளான நிலைகள் இருந்தாலும் அதற்குள் இந்த ஒளியான உணர்வுகளை ஊட்டக்கூடிய சக்தியாக நாம் உருப்பெறுவோம். அந்த அடிப்படையில் நாம் அனைவருமே தயாராகும். இப்பொழுது நாம் குருநாதர் காட்டிய வழியிலே இங்கே தியானத்தில் நாம் ஒன்று சேர்ந்த அனைவருமே ஞானகுரு உபதேசித்த அந்த உபதேச வாயிலாக வெளிப்படுத்தி இந்த உயர்ந்த கருத்துக்கள், உயர்ந்த தத்துவங்கள், மெய்ஞானிகளுடைய உணர்வுகள் இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கும். ஒவ்வொரு உயிராத்மாவும் பெற வேண்டும். எல்லோருக்கும் அந்த அறிஞானம் கிடைக்க வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேருள் இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரது இரத்த நாளங்களிலும் கலந்து அனைவரது உடல்களிலும் படர்ந்து அனைவரது உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் அந்த அகஸ்தியன் துருவனாகி துருவ மகர்ஷியாகி துருவ நட்சத்திரமான உணர்வுகளும் அந்த துருவ நட்சத்திரத்தை பின்பற்றி சென்ற இந்த பூமியில் வாழ்ந்த ஒவ்வொரு மனிதனும் 6வது அறிவை 7வது நிலையாக சப்த ரிஷி மண்டலங்களாக கோடிக்கணக்கான ரிஷிகளாக அவனுடைய அணைப்பிலே சுழண்டு கொண்டிருக்கும் அந்த கூட்டமைப்பாக நாமும் இனத்தை வளர்த்திடும் நிலையாக குரு உபதேச வாயிலாக இனத்தை வளர்க்கும் என்று சொன்ன அந்த அடிப்படையிலே அந்த அகஸ்தியனுடைய மரபு வழியிலே நாமும் இப்பொழுது நாம் சிறிதளவாக இருந்தாலும் சிறுதுளி பெருவெள்ளம் போன்று நாம் அனைவரும் ஐக்கியமாக ஒரு கூட்டமைப்பாக இதை இணைந்த நிலைகள் கொண்டு நாம் செயல்படுத்துவோம். எல்லோருக்கும் இந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று மனதார உணர்வு பூர்வமாக உயிரோடு கலந்து ஞானியோடு இணைந்து நாம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று தியானிப்போம், தவம் இருப்போம். இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் இந்நேரம் வரை நாம் தியானித்த இந்த உயர்ந்த சக்தி
அவர்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும், அவர்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் ஏங்கி தியானிப்போம்.